يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக, ஆமீன். இன்னும் எந்த நபி நடந்து வந்தால் கார் மேகமும் கொடை பிடிக்குமோ அப்படிப்பட்ட முஹம்மது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், வலிமார்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக, ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்த்த நிகழ்வு என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஆசிர் வழங்கிய அண்ணல் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் பேச்சு அனைவரையும் கவர்வதற்கு காரணம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஆம், இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் காடுகளில் கடும் தவம் செய்து வந்த வேளையில் ஹில்ர் அலைஹிவஸல்லம் அவர்களை கண்ட பிறகு ஒரு நாள் கனவில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார்கள். அப்போது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஊருக்குள் சென்று அனைத்து மக்களையும் நல்வழிப்படுத்துங்கள், இஸ்லாத்தை மக்களிடையே பரப்புங்கள், மக்களுக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், மக்களுக்கு அறிவுரை சொல்வதிலிருந்து பின்வாங்க வேண்டாம் என்று கூறினார்கள். அதற்கு இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய்மொழியோ ஃபாரிஸ், எனக்கு நன்றாக தெரியும். அரபு மொழி சரளமாக பேச வராது. இந்த நிலையில் அரபியர்களுக்கும் அரபு மொழி அறிந்த பாரசீகர்களுக்கும் நான் எப்படி உபதேசம் செய்வேன் என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உமிழ் நீரை எடுத்து இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் வாயில் 7 முறை வைத்தார்கள். பின்னர், இப்பொழுதே எழுந்து செல்லுங்கள், மக்களுக்கு அறிவுரை சொல்லி அல்லாஹ்வின் பால் அலையுங்கள் என்று ஆசீர்வதித்து கூறினார்கள். உறக்கத்திலிருந்து எழுந்த இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒருவித பரவச நிலையில் உள்ளம் இருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். அன்றே லுஹத் தொழுகைக்கு பின்பு பள்ளிவாசலில் அரபு மொழியில் மக்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அப்போது முதல் இமாம் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அரபு மொழி மட்டுமல்ல, அவர்களை அணுகி எந்த மொழி உடையவர்கள் பேசினாலும் அவரவர் மொழியில் உரையாடும் ஆற்றலை அல்லாஹ் வழங்கினான். நூல் கசாயிதுல் ஜவாஹிர். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய அந்த அற்புத நிகழ்வை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் நசீபாக்குவானாக, ஆமீன். வாஹி தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.